கிபுலோயான்றது மாகாண சபை காலத்திலேயே நாங்கள் அது சம்பந்தமான விவரங்களை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சாட்டுகளில் அப்போவே இருக்கும். ஏனென்றால் அப்போவே இந்த திட்டத்தை பற்றிய கருத்துகள் எங்களுக்கு அந்த மக்களால் தெரிவிக்கப்பட்டு அந்த கருத்துக்களை நாங்கள் சபையில் கொண்டு வந்த நாங்கள் அதை விட இப்போ பாராளுமன்றத்தில் நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் மற்ற எம்பிமாரும் இப்போ கஜேந்திரகுமார் எம்பி மற்றது வெறும் ஒரு ஆள் 2 பேர் அப்படி கதைச்சிருக்கு, இல்லையென்று இல்லை, கூடுதலாக நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அன்றைக்கு இப்போ ஏற்கனவே ஒரு போராட்டம் சகல கட்சிகளும் சேர்ந்து கூடுதலான கட்சிகள் சேர்ந்து வவுனியா வடக்கில் நடத்தினது உங்களுக்கு தெரியும். ஒரு கிட்டத்தட்ட 1000 பேருக்கிட்ட வந்தது. அதுவும் ஒரு தாக்கத்தை அதை கொடுத்துருக்கணும். இது பல தடவை இப்போ நாங்களும் அந்த இடங்களுக்கு நாங்கள் திரிவச்ச குளம் என்று சொல்லக்கூடிய அந்தர்வை பாண்டி இப்போ பேர் வச்சிருக்கிறாங்க. பேர்களை உடனே மாற்றி போடுக்கணும். அதாவது நாங்கள் போகிறதுக்கிடையிலேயே எங்களோட இடம்தானது பேர் மாற்றி போடுக்கணும். அப்போ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கதைச்சது. கிபிலோயான்ற பேராறு இப்போ சொல்கிறோம். பெரிய ஆறு, மா ஓயா, சூரியன் ஆறு, இப்படி இந்த ஆறுகளை சேர்த்து ஒரு கட்டப்புற கிளை வாய்க்கால்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கன்னிப்பாஞ்சான் ஆறுன்றது தான் அந்த ஆற்றின் பேர், தமிழ் பேர். அதை கிபில் ஓயா என்று சொல்லி கொண்டு வந்துதான் செய்யப்படுது. எங்களுடைய வவுனியா வடக்கின்ற பெரும்பகுதியை அது ஆக்கிரமிப்பு செய்யப்படுது. இதில் எல்லா கூடுதலாக இந்த புள்ளி விவரங்கள் கிடக்கு. இப்போ நாங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்து இப்போ கூடுதலான ஆட்களுக்கு தெரியும். அன்றைக்கு மணலாத்திலே ஒரு கூட்டம் நடந்தது. மணலாத்தில் கூட்டம் நடந்ததுக்கு எனக்கு சத்தியலிங்கம் டாக்டருக்கு அழைப்பு விட்டுருந்தவை. எங்களை கேட்டுத்தான் திகதியையும் தீர்மானித்தவை. அங்கே நாங்கள் போய்க்குள்ள சிங்கள விவசாயிகள் தான் கமக்கார அமைப்பு தான் இருந்தது. அப்போ நாங்கள் கேள்வி கேட்டுனாங்க என்னென்றால், இந்த காணிகள் அவைகளிலே அந்த சுருக்கமாக காட்டி கொண்டிருந்த அந்த விவரங்களில் சொல்லி கொண்டிருந்தவன் மருதோடை, காட்டுப்பூரசங்குளம், வெடிவைத்த கல், கோயில் குளம், இந்த இடங்கள் எல்லாம் இந்த கொஞ்சம் பாதிக்கப்படுவது. அப்போ நான் கேட்டுனான் என்னென்றால், பாதிக்கப்படுறாங்களே என் கூப்பிடையில் பொருத்தமற்ற ஆக்களை தான் கூப்பிட்டுருக்கேன். சிங்கள மக்கள் தான் அங்கே காவக்கார அமைப்பாக வந்திருந்தது. அப்போ அதுகளையும் சொன்னாங்க. மற்ற மகாபலியை உண்மையை நான் சொல்கிறேன், திக்குமுக்காட வச்சதாண்டைக்கு அதை கதை சொல்ல முடியாத அளவுக்கு எங்களோட கருத்துக்களை நாங்கள் சொன்னாங்க. அப்போ சொல்லியிருக்க இப்போ தங்களோட தவறுகளை சாதுவாக ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் பிறகு 17ஆம் தேதி கொழும்பில் அமைச்சில், அதாவது லால்காந்த அமைச்சர் கலந்து கொள்கிற கூட்டத்தில் எங்களுக்கான விளக்கம் அல்லது எங்களையும் கலந்து கொள்ள வச்சு கதைக்கிறோம். 17ஆம் தேதி வடமாகாண எம்பிமாரை அழைப்பு விட்டோன்னு சொன்னது. அதில் இப்போ நாங்களும் நாங்கள் கிட்டத்தட்ட 4 மணித்தியால் அந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் 3 மணித்தியாலும் நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் தான் கதைச்சிருப்போம். ஏனென்றால் அந்த விவரங்கள் கூட தெரியுமென்றபடியால் கதைச்சிருப்போம். மற்றது அர்ஜுனா எம்பி ஒரு 10 நிமிஷம் தேக்கிட்ட கதைச்சிருப்பேன். மற்றது ஜெகதீஸ்வரன், திலகநாதன், இளங்குமரன் அப்படி இருந்தாங்களும் ஒரு சொட்டு நேரம் எடுத்திருப்பினோம். மற்ற நாங்கள்லாம் கூடுதலாக கதைச்சு எங்களோட கருத்துக்கள் லால்காந்த அமைச்சர், விவசாய அமைச்சரும் மற்ற பிரதி அமைச்சருமாக கேட்டுக்கொள்ளப்பட்ட அதில் நாங்கள் நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். நிமால் ஸ்ரீ பாலடி சில்வான்ற தங்கச்சியாருக்கு கூட காணி 25 ஏக்கர் அங்கே கொடுத்துருக்கின்ற தகவலை சொன்னான். அப்போ கோட்டக்காணிக்கு அருகில் கோட்டக்காணியாண்டு இப்போ உங்களுக்கு சில இடங்கள் தெரியாமல் இருக்கும். நாங்கள் அங்கே எல்லா இடமும் போகிறபடியால் எங்களுக்கு இடங்கள் தெரியும். அப்போ கோட்டக்காணிக்கு அருகில் தமிழாக்கள்ன்ற காணியை இப்படி அபகரித்து மகாபலி அதிகார சபையினூடாக அங்கே வழங்கப்பட்டிருக்கு. அது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு? 30 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 25 ஏக்கர் படி என்ற புள்ளி விவரங்களையும் கொடுத்தினாங்க. இப்படி பலவாறாக அதில் உள்ள விவரங்களை இத்தனை பேரை நீங்கள் அவியன்ற லிஸ்ட்லேயே கிடக்குது. இத்தனை பேர் குடியேற்றம் ரெண்டும் கிடக்குது. இவ்வளோ பேரை அதாவது இனி குடியேற்ற போகிற எண்ணம் கிடக்கு. 1600
28 பேரை இனி குடியேற்ற போகிறோன்ட்டு கிடக்கு. அப்போ குடியேற்றப்படுற ஆக்கள் ஆறாக்கள் அங்கே இருக்கிறாக்கள் தான் தமிழாக்கள். ஆனால் குடியேற்ற போகிறோண்டா சிங்களவர் ரெண்டு நீங்களே சொல்கிறீர்கள் என்ற விதத்தில் நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த நாங்கள். மற்றது நாங்கள் போய் ஏற்கனவே இப்போ இது கனவேருக்கு கன விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கும் தந்த நேரத்துக்குள்ள நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்னென்னால் அங்கே காடு எங்களுடைய ஆக்கள் ஏற்கனவே இங்கே இதில் நான் கூட்டிக் கொண்டு வந்தேன். நான் 2 பேர் வெடி வச்ச கல் காமக்கார அமைப்போட உள்ள ஆக்கள் ஓனியா வடக்கு கரோரை பெற்று விவசாய அமைப்புகளின் பிரதிநிதியையும் கூட்டிக் கொண்டு வந்தான். ஏனென்றால் இதால் உள்ள பாதிப்பு நான் மாகாண சபையிலேயே ஒரு விடியம் சொன்னான். இப்போ உங்களோட கன்சார்ட் எடுத்து பாருங்க. கொக்குழாயில் விகார கட்ட புரிகள் விகார கட்டினா நல்லூருக்கு விகார வருமென்று சொன்னான். அந்த யாரும் மறக்க முடியாது. ஏனென்றால் இந்த கொக்குழாயில் விகார கட்டுறதுக்கு நாங்கள் எல்லாரும் போய் எதிர்த்திருந்தால் எல்லாரும் போய் அங்கே நின்று அல்லது அங்கே ஆழமாக எதிர்த்திருந்தால் அடுத்த ஒன்று வேற இடம் கொடுக்காமல் இருந்திருப்போம்ன்றதுக்கு தான் நான் அது சொன்னது. ஆனால் கொக்குழா இப்போவும் அது கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. முல்லைத்தீவில் 65 விகாரைக்கு பதிவு கிடக்கு. இப்போ 65 விகாரைக்கு பதிவு கிடக்கு. ஒரு விகாரையும் விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் இருந்ததாக வரலாறு இல்லை. முன்னிய காலம் கிண்ணிய காலம் என்று சொல்கிறதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அங்கே மீன்பிடிக்காக சீசன் நேரத்தில் தொழில் செய்ய வந்தாக்கள் தான் சிங்களவர். அவியல் சீசனுக்கு தொழில் செய்து போட்டு போறாக்கள் குறிப்பிட்ட சிலர். ஆனால் இன்றைக்கு கொக்குழா முகத்துவாரம் எங்களுடைய 20 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியில் இருக்கிற முழுக்க சிங்களவர். அது என்னென்னா விடுதலை புலிகள காலகட்டத்தில் கொக்குழாய் இராணுவ முகாமோட சேர்த்து அந்த சிங்களவருக்கு குடியேற்றம் நடந்தது. 1984ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒதியமலை படுகொலை நடந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒதியமலை படுகொலை நடந்த நாளில் இருந்து இவ்வளவு பேரும் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் எல்லாம் வெளியேறினது. அவங்களோட ஒலிபெருக்கி மூலமாக கவச வாகனங்களில் அறிவித்தல் விடுக்கப்பட்டு இராணுவத்தால் அறிவித்தல் விடுக்கப்பட்டு கொக்குழாய் கொக்குத்தொடுவாய் கர்நாடகணி 6 GS பிரிவும் அதே மாதிரி இங்கே ஒட்டு சுட்டான் பிரிவுக்கு இருக்கிறார்களும் வவுனியா வடக்குக்கு இருக்கிற சில கிராமங்களுமாக வெளியேறினது. வெளியேறின பிறகு அவங்க திட்டமிட்ட குடியேற்றம் வெளியோயா என்று எங்களோட மலநாத்தின் பேரை மாற்றி வெளியோயாண்டு கொண்டு திட்டமிட்ட குடியேற்றங்களை செய்தார். குடியேற்றம் செய்ததில் இப்போ டாக்டரும் சொல்லுவேன், வவுனியா வடக்குக்கு கூட இடங்கள், முல்லைத்தீவுக்கு ஒரு வட்டாரம் என்று சொல்லி ஆனால் பெருமளவான ஆட்கள் இப்போ கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு மேலே அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கு. முல்லைத்தீவு கரதப்பற்றின்ற இனப்பெரும்பல் கோலத்தை மாற்ற ஒரு செயல்பாடு இப்போவே வந்துட்டுது, கூடுதலாக இப்போ பிரதேச சபைக்கு 4 உறுப்பினர் சிங்களவர்கள், முந்தி ஒருவரும் இல்லை எங்களோட முல்லைத்தீவுக்கு. ஆனால் வவுனியாக இப்போ சொல்லுவார், வவுனியா விஷயம் டாக்டர் சொல்லுவார். இப்படியாக உங்களுக்கு இப்போ நான் நீங்கள் பெறுமதியானவர்கள், பேராசிரியர்களும் சரி அல்லது ஊடகவியலாளர்களும் சரி பல்கலைக்கழக மாணவர்களும் சரி எல்லாம் எங்களுடைய சொத்து. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ தெரியாது, உண்மையில இப்படி எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தோம் என்றால் அந்த இடங்கள் போயிடும். இடங்கள் போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் சொல்ல அதுக்கான வழியெல்லாம் நாங்கள் இப்போ இன்றைக்கு நேற்று நான் ஜிஏ சந்தித்து கமகார அமைப்பின் சிவரண்ண இன்னும் ஒரு ஆள் 3 பேருமா போய் உடனே ஜிஏ சந்திச்சு சொன்னான், யானவேலியை உங்களோட நாயடிச்ச முறைப்பண்டு சொல்லக்கூடிய இடத்துல யானவேலி எங்கட காணிக்க போடுறாங்களாம் என்று சொல்லி எனக்கு முறைப்பட்டோன்னா போய் சொன்னான். இன்றைக்கு கடிதம் கொடுத்தாச்சு ஜிஏக்கு இது இந்த சம்பவம் இப்போ இன்றைக்கு போட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் உடனே சொன்னேன், வெள்ளிக்கிழமை ஆட்கள் கொஞ்சம் பேரை கொண்டு அந்த இடத்துல போய் யானவேலி போடுற இடத்துல இருப்போம் என்று சொன்னான். முன்னால் நான் பாருனேன். அப்போ நாளைக்கு உண்மையில மன்னார் கூட்டம், நாளைக்கு உடனே ஆக்களை திருட்டலாம். நான் உண்மையில சொல்லிப்பட்டு வந்தால் ஒரு 250-300 பேராவது இருக்கணுமென்று ஆக்கள் திரட்டப்படுது. வெள்ளிக்கிழமை நிச்சயமாக போவோம்.
போய் அந்த பாதையில் இருப்போம். நான் அடிக்க முறைப்பண்ணா நீங்கள் போய் பஸ்ஸில் போய் அவடத்து இறங்கலாம்ன்ட்டு நிற்கக்கூடாது. அதுக்குள்ளே டிராக்டரில் போய் கொஞ்சம் இடம் தாண்டி போய்தான் அந்த இடத்துல இருக்கணும். நாங்கள் வெள்ளிக்கிழமை காலமே 9 மணியோ 9:30 மணியோ இருப்போம், அது வேறு. ஆனால் இப்படி தான் நாங்கள் போகுது இடங்கள். இது நான் கரவலை பெற்று மட்டுமில்லை, வவுனியா வடக்கு இன்னைக்கு 50% மாணவர்களும் இங்கே இல்லை. நான் பாராளுமன்றத்திலையும் கதைச்சலாம், இங்கேயும் கதைச்சோண்டுகிறேன், எல்லாருக்கும் தெரியும். என்னதை சொல்கிறேன்டா, அந்த இப்போ நான் சொன்ன இடங்கள் வவுனியா வடக்கோட சார்ந்த இடங்கள் முழுக்க தமிழ் கிராமங்கள் இன்றைக்கு இல்லை. அவ்வளோ இடத்தாலேயும் மக்கள் வந்து இங்கே வெளியேறி கொண்டு வருது, டவுன் நோக்கி போகுது. 73% மாணவர்கள் வவுனியா தெற்கு வலயத்திலான் இருக்கு. வவுனியா வடக்கு வலயத்தில் 27% மாணவர்களான் இருக்கு. என்னத்துக்காக? இங்கே ஒன்றும் செய்ய இயலாது, இருக்க இயலாது, நாங்கள் எல்லாம் வெளியேறுவோம் என்று நகர்பகுதியோ என்னவோ அங்கால போய் இருக்க வேண்டிய நிலைமை. திருவோணமலை அம்பாறை மாதிரி வவுனியாவும் முல்லைத்தீவும் வரப்போகுது. இதுக்கு நாங்கள் விழிப்போட என்னவோ செய்ய வேண்டும் என்றதை சொல்லி நான் விட வர்றேன் என்றால், உங்களுக்கு புற கலந்துரையாடலுக்கு நாங்கள் கதைப்போம், மற்றாக்களும் கதைக்கணும். 7 நிமிஷத்தை தாண்டிட்டு வையாது. அதால் இவ்வளவும் நான் சுருக்கமாக சொல்லி கிடக்கு. இதுதான் நிலைமை. ஆனால் நான் என்னத்தை சொல்கிறேன்னா, யாழ்ப்பாணமும் எங்கட தான், அம்பாறையும் எங்கட தான், 8 மாவட்டமும் எங்கட தான். நாங்கள் கதை கேட்க சில கேட்கிறோம், இலங்கையே எங்கட உண்டு தான் கதைக்கிறோம். என்னது கண்டால் உண்மையும் வரலாற்று ரீதியாக நாங்களும் பார்க்குறோம். அப்போ 8 மாவட்டம் என்று இருக்க இந்த நீங்கள் நெடுக யாழ்ப்பாணத்துக்கு இப்போ வராது, இதுக்கு கிடக்கு. கிபிரோயாண்ட திட்டம் தொண்டமனாத்துக்கு வருது, தொண்டமனாத்துக்கு வருது. இங்கே கிடக்கு, அரைக்க கிடக்கு. அப்பன் குடியிருப்புன்ற இடத்துக்கு வந்துதான் முடியுது. கிபிரோயாயில் மகாவலி எல்லுன்ற திட்டம் வருது. யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கான் விழிப்பம் என்றார் பொன்கியலா.